கடற்கரை ஓரத்தில் ஒரு அழகான ஊரில் நல்ல மனம் கொண்ட ஒரு மீனவ மங்கை வாழ்ந்தாள். தினமும் காலையிலே சூரியன் எழும் முன்பே அவள் தன் வலைகளை எடுத்து கடலுக்கு செல்வாள். கடல் அவளுக்கு ஒரு தோழி போல, அவளுக்கு சத்தமாக உரையாடாதிருந்தாலும் ஒரு அமைதியைத் தந்தது. ஒரு நாள் வலையில் ஒரு விசித்திரமான மீன் சிக்கியது. அது மற்ற மீன்களல்ல, குழந்தைகளா. அது பொன்னிறத்தில் பிரகாசித்தது. அவளது கைசிறையில் விலக முயன்றதும் ஒரு சிறிய ஒளிக்கதிர் போல ஒளிர்ந்தது. அந்த அக்கா அதை பார்த்ததும் அந்த மீனுக்கு துன்பமா இருக்கிறதென்று உணர்ந்தாள். குழந்தைகளா. உடனே மீனையை மீண்டும் கடலுக்குள் விடுகிறாள். ஆனால் அது ஒரு சாதாரண மீன் அல்ல. குழந்தைகளா, அது கடல் ஆன்மா, ஒரு மாய மீன். அது நன்றிக்குறியால் அந்த அக்காவுக்கு ஒரு பரிசு வழங்க முடிவு செய்தது. அடுத்த நாள் அவள் மீன் பிடிக்க சென்றபோது வலைகள் நிறைந்திருந்தன மீன்கள். வாரமாக வறுமையிலிருந்த ஊருக்கே மீன்கள் கொஞ்சம் அதிகமாய் கிடைத்தது. அக்கா அந்த மீன்களை தனக்காக மட்டும் வைத்துக் கொள்ளவில்லை, அவள் எல்லோருடனும் பகிர்ந்தாள். இதை பார்த்த கடல் ஆன்மா மகிழ்ந்தது. அக்காவின் நல்ல மனதை உணர்ந்ததால் ஒவ்வொரு முறையும் அவள் நன்மைக்காக விரும்பினால் ஒரு ஆசை நிறைவேறும் என்று தீர்மானித்தது. ஆனால் அந்த ஆசைகள் சுயநலமற்றதாக மட்டுமே இருக்க வேண்டும். ஏனெனில் மாயம் என்பது நல்ல இதயங்களில் மட்டுமே வேலை செய்யும். அந்த நாளிலிருந்து அக்காவின் வாழ்க்கை வெறும் தனிப்பட்ட ஒன்று அல்ல. அவளுடைய நலனே ஊரின் நலனாக மாறியது.